ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு எப்படி ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வந்து அலோடு வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அந்த வெப்சைட்லேயே வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து கோவிட்-19 டெஸ்ட் வந்து நெகட்டிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அது வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்த ரிப்போர்ட்டாக இருக்கணும். அப்படி அந்த ரிப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களை கோயிலுக்குள்ளே வந்து அலோட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே வந்து அந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போக பாருங்கள். ஓகே, இப்போ வந்து எப்படி இந்த டிக்கெட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்கும். உங்களுடைய ஃபோட்டோ, ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போயிட்டு இருக்கும். ஸோ ஓடிபி வந்து அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து கொடுக்கணும். ஸோ க்ரீன் கலர் இருந்தால் மட்டும்தான் அந்த டேட் வந்து அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த க்ரீன் கலர் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த டேட்க்கு வந்து புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 12லேருந்து 2க்குள்ளே வந்து டைப் பண்ணுங்கள். 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரூப்பாக போனால் 5 பேர் வரைக்கும் நீங்கள் வந்து குரூப்பாக வந்து போய்க்கலாம். அதுலேயும் அந்த ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. அந்த 5 பேரையும் நீங்கள் ஆட் பண்ணி ஒரேடியாக கூட நீங்கள் வந்து குரூப்பாக வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து குரூப்பாக கிடைக்கிறது வந்து கஷ்டம். ஸோ சிங்கிளாகவே எல்லாருமே வந்து டிக்கெட் புக் பண்ண பாருங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து புக் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதால. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே புக் பண்ணுங்கள். அடிக்கடி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. வந்து ஸ்லாட் வந்து கிடைக்கலனா அடிக்கடி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டிக்கெட் ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் பிரிண்ட் வந்துடும். அதாவது டிக்கெட் வந்துடும். ஸோ அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே மொபைலில் இருந்தாலும் பரவாயில்ல. மொபைலில் இருந்து நீங்கள் அப்படியே அங்கே எடுத்து போய் காட்டினா அதை வந்து பார்கோடெலாம் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிக்கெட் ஃபோனில் இருந்தால் கூட வந்து போதும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிலக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அங்கே போயிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த டேட்க்கு டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்களோ அதோட டைமிங் அதிலே வந்துடும். ஸோ அந்த டைமிங்க்கு முன்னாடி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து நிலக்கல்ல இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பார்க்கலாம் எப்படி இந்த டிக்கெட் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிங்க. அதில் போய்ட்டு சபரிமலா ஆன்லைன் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து வெர்ச்சுவல் க்யூன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் கொடுத்துட்டுனா இப்போ வந்து கீழே வந்துட்டே இருங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு ஆட் ஃபோட்டோ வந்து கொடுத்து சூஸ் ஃபைல் வந்து கொடுங்க. இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் வந்து கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து கிராப் வந்து பண்ணிக்கலாம். கரெக்டாக இதுக்கு வந்து கிராப் வந்து பண்ணிக்கோங்க. அப்படி கிராப் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துருங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணணும். ஸோ உங்கள் ஃபஸ்ட் நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். உங்கள் லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் வந்து இதில் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுங்கள். அந்த மொபைல் நம்பருக்கு வந்து கண்டிப்பாக ஓடிபி வரும். ஸோ கரெக்டான மொபைல் நம்பராக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து இதிலே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இயர், மந்த்து, டேட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் வந்து கொடுத்துக்கோங்க, மேலா ஃபீமேலான்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணி ஆகணும். இதில் வந்து அட்ரஸ் லைன் 1ன்னு இருக்கு பாருங்க. அதில் போய்ட்டு உங்களுடைய டோர் நம்பர் தென் வந்து ஸ்ட்ரீட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் லைன் 1ல் வந்து இது ரெண்டுத்தையும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் லைன் 2ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ், தாலுக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி வேணால் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ 2 வந்து கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் லைன் 1, 2ன்னு அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் கேட்கும். ஸோ ஸ்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட். தமிழ்நாடு நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். ஸோ டிஸ்ட்ரிக்கும் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்கோட் கேட்குது. ஸோ உங்கள் வில்லேஜோட பின்கோடு என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா ஐடென்டி ப்ரூஃப் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி மட்டும் தான் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணேன். ஸோ ஆதார் கார்டுக்கான நம்பர் வந்து என்ட்ரு பண்ணி ஆகணும். இன்கேஸ் ஓட்டர் ஐடி கொடுத்திருந்தீங்கன்னா ஓட்டர் ஐடிக்கான நம்பர் வந்து கீழே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி ஆகணும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கிறேன்.
டைப் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்குது. ஸோ இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னு விட்டுறலாம். பட் ஃபாரின்லேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி கண்டிப்பாக தேவை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸு, தென் ஸ்மால் லெட்டர், ஒரு நியூமெரிக், அந்த ஸ்பெஷல் கேரக்டர் அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் வந்து நீங்களே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி மட்டும் கொஞ்சம் தப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் தப்பாக இருந்தால் கீழே வந்து ரெட் கலரில் வந்து காமிச்சிடும் இது தப்பாக இருக்குன்னு. ஸோ நான் வந்து அகைன் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த ரெட் மார்க் போயிடுச்சு. ஸோ இப்போ கன்டின்யூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கன்டின்யூ வந்து கொடுத்துட்டீங்கன்னா, உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி வந்து அப்படியே வந்து பார்த்து டைப் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துருங்க. அப்படி சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி இல்லைனா பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி இல்லைனா மொபைல் நம்பர் வந்து கொடுங்க லாகின் ஐடியில். ஸோ கீழே வந்து பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தான் வரும். அதாவது உங்கள் கோவிட் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும்னு கேட்கும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் டேட்னு இருக்கு பாருங்கள். டேட் வந்து சூஸ் பண்ணுங்கள். ரெட் கலர் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். எதுவுமே அவைலபிளாக இல்லை. க்ரீன் கலரில் இருக்கிறது மட்டும்தான் அவைலபிள். நீங்கள் வந்து அடிக்கடி ரெஃப்ரெஷ் வந்து கொடுத்துட்டே இருங்க. அப்படி கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருக்கும். க்ரீன் கலரில் காட்டும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணே தான் இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் நிறையா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 26 டேட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் கொடுத்தே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வந்து அவைலபிலிட்டி 1ன்னு வந்து காட்டுது. டைமிங் காட்டுது. ஸோ 11 to 12 தான் இப்போதைக்கு ஒரு டைமிங் மட்டும் இருக்குது அந்த டேட்டில். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிலக்கல்லே வந்து 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து இருக்கணும். அதாவது 8 to 10க்குள்ளே நீங்கள் வந்து நிலக்கல்ல வந்து அரைவ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா செல்ஃப்னா நீங்கள் உங்களுக்கு மட்டும் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் செல்ஃபில் போய்ட்டு புக் பண்ணிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆட் பில்கிரிம்ஸ் அதுன்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனில் போயிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஆட் வந்து பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வந்து 5 பேரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செலக்டட் பில்கிரிம்ஸ் வந்து கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன். அது எல்லாமே இப்போ வந்து ஷோ ஆகும். ஸோ செலக்டட் பில்கிரிம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே வரும். ஸோ இதில் நீங்கள் யார் யார் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸில் போய்ட்டு கிளிக் கொடுத்தா போதும். மொத்தத்தில் வந்து ஆட் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஆட் பண்ணியாச்சு. 3 பேர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. சப்மிட்டை வந்து கொடுத்தீங்கன்னா மேலே ஒரு தடவை கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணது டேட்டு டைமிங் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கா பார்த்துட்டுனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் நீங்கள் ஏதாச்சும் பிரசாதம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். நிறையா பிரசாதம் வந்து கொடுத்துறாங்க. விபூதி இந்த மாதிரி ஆப்ஷன்லாம். ஸோ இதுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பண்ணி ஆகணும். அப்படி உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து விட்டுறலாம். ஸோ நான் வந்து இப்போ வேணான்னு கொடுத்தேன். ஆட் டு விஷ் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாட் வந்து அவைலபிள் இல்லைன்னு வந்துருச்சு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஒருத்தர் வந்து அந்த ஸ்லாட்டை வந்து லாகின் பண்ணி இப்போ அவர் வந்து அந்த ஸ்லாட்டை வந்து வாங்கிட்டு இருப்பார். ஸோ இப்போ வந்து பாருங்கள் குவாட்டா வந்து இல்லைன்னு காட்டிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் உங்களுக்கு வந்து புக் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து அகைன் வந்து கொடுத்துட்டேன். 27 டேட் வந்துருச்சு. ஸோ ஓகே ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு விஷ் லிஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்துட்டேன். அகைன் வந்து ப்ரொசீட் கேட்கும் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ டிரான்சாக்ஷன் ஐடி, டேட்டு, புக்கிங் டேட் என்ன, டைம் எப்போ எல்லாமே வந்துருச்சு. ஸோ டிக்கெட்டில் போய்ட்டு டவுன்லோட்னு இருக்குது பாருங்கள். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்தா போதும். உங்களுடைய டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். நான் வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணதால் ஏன்னா ஃபாஸ்ட்டாக வந்து சொல்லிட்டேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும் டவுன்லோட் ஆகிடும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதான் இந்த டிக்கெட். இதிலே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். உங்கள் டேட் என்ன, டைம் என்ன, எத்தனை மணிக்கு நீங்கள் போகணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பிரிண்ட் அவுட் வந்து கேட்பாங்க. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் மொபைலில் பண்ணால் சேவ் மட்டும் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நீங்கள் வந்து இந்த இது வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கே வந்து மெசேஜ் வந்து இருக்கும். ஸோ அந்த மெசேஜ் வந்து காட்டுறேன். உங்களுடைய டிரான்சாக்ஷன் நம்பர் வந்துருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி அகைன் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.